என்ன வந்தவங்க அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க வாங்க. ஸ்டெல்லா, அனிதா, இங்க வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மினி, நீ போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. கல்யாண தேதி எப்போ வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை ஏதோ அவசரமா அமெரிக்கா போகணுமா, அதனால வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். உங்க பொண்ணோட செயின் ஜீவா கிட்ட இருந்துச்சு. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? மனசுக்கு சங்கடம் தானே. எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதா என்னோட பிரார்த்தனையே. நான் உங்க மகனை பார்த்ததில்ல. அதுல யாரு உங்க ஜீவா? இவங்க ஒண்ணு பார்க்கணும். நாங்க மினி எந்த தப்பும் பண்ணல. எல்லாம் நான் தான். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவேன். எழுப்பா இதெல்லாம். என் மகளை பத்திரமாத்து தங்கமா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலையே. கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்குதான். கல்யாண பத்திரிக்கை முதல்ல உங்க அப்பாவுக்கு தான் கொடுக்கணும்னு மினி என்கிட்ட சொல்லியிருக்கா. எங்க ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போற அங்கிள் நீங்க தானா? சொல்லுங்க, நீங்க தானே? இல்ல. பின்னதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நாங்க புறப்படுறோம். சரிங்க. போலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோம். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் அவ குப்பரை அழுகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அவளுக்கு கல்யாணம் இல்லையா? ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவளை மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக கூடாதா?
என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க? எப்படி ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க? இவ எங்க வீட்டு பொண்ணுங்க, என் மருமக. காலமெல்லாம் கண்ணுக்கு கண்ணா நான் பாத்துக்குவேன். என்கிட்ட கொடுத்துருங்க. எடுத்துக்கங்க, கூட்டிட்டு போங்க. யார் வேண்டாம்னு சொன்னது? ஆனா அவளோட ஜீவாவை அவகிட்டே கொடுத்துடுங்க. அம்மா, நீங்க சொன்னது ஆமாண்டா, பெத்தவளுக்கு தாண்டா எல்லாம் புரியும். இவ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தவிச்ச தவிப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல. அவ ஆசைப்பட்டவனுக்கு அவளை கொடுத்துடுங்கடா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. இவ்வளவு விட நல்ல பொண்ணா என்னால முடியாதுங்க. என்னடா நின்னுட்டு இருக்கே? போய் எடுத்துட்டு வா மருமகளை. நீங்க இழுத்துட்டு போக விட மாட்டோம். மனசார நாங்களே அனுப்பிச்சு வைக்கிறோம். இந்தாங்க, கூப்பிட்டுட்டு போங்க எங்க வீட்டு ராஜகுமாரிய. இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ. என்னடா பாத்துட்டு நிக்கிற? இனிமே நீங்க 2 பேரும் சுதந்திர பறவைங்க. பறந்து போங்க, எங்க வேணா பறந்து போங்க. கேட்கறதுக்கு ஆளே இல்ல. இந்த உலகமே உங்க கையில. என்ஜாய். ராகு கேது, என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? 2 பேரும் எங்கேயா கூப்பிட்டு போங்க.